பிஜேபி வந்து அதிமுகவோட இணைஞ்சிருக்கு. ஸோ சிறுபான்மையினர்களுடைய வாக்கு அங்கே போகாது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கே. சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி வந்து எங்களுக்கு தான். நாங்கள் வந்து சிறுபான்மையினருடைய காவலர்கள். சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்கு அவங்களுக்கு இருக்கா மாதிரி அவங்க எப்பவும் பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. அவங்க கட்சியாலே அவங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு அவங்களுக்கு தெரியாது. பிஜேபி வந்து தொடர்ந்து முஸ்லீம்கள் மீதான வன்முறையை செலுத்துறாங்க. இப்போ இந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், வக்ஃபு வாரிய சட்டமாக இருக்கட்டும், சிஏஏக்காக போராடினாங்க. ஏன் ஸ்ரீலங்கா சிட்டிசன்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு தானே அதில் சொல்லியிருக்கு. ஏன் அவங்கள இறக்கி போராடலை? உப்பு சட்டம் இவங்க எல்லாருமாக சேர்ந்து முதலாளிகள் 200 முதலாளிகள் கொள்ளையடிக்கிறான். அறிவாலயமே வகுப்போடு சொத்துல தான் இருக்கு. மவுண்ட் ரோட்ல அண்ணா சிலை இருக்குல்ல. முஸ்லீம்கள் வாக்கு அதிமுகவுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அதாவது அவங்கள்ட்ட தான் அந்த பேங்க் இருக்குங்கிற பேச்சை கொண்டாடாதீங்க. இதுக்கடான மருத்துவ கல்விக்கு 7.5% அவர் தான் கொண்டு வந்தார். 2000 பேர் 1500 பேர் இன்னைக்கு டாக்டர் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவர் உருவாக்கி கொடுத்தாரு. டெய்லி சினிமா ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தவரை அவரை கொண்டாந்து முதல்வர்னு வச்சுக்கிட்டு எங்க இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவு பாதிச்சிருக்கு. கொரோனாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த வருமானமுமே அரசுக்கு கிடையாது. வீட்டு வரி ஏத்தல, பால் விலை ஏத்தல, மின்சார கட்டணம் கூட்டல. இப்ப இவங்க வந்து இதையெல்லாம் எத்தனை மடங்கு கூட்டியிருக்காங்க? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் நிறுவனர் ஷேக் தாவூத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி வந்து எங்களுக்கு தான். நாங்கள் வந்து சிறுபான்மையினருடைய காவலர்கள் அப்படிங்கிற கிரெடிட்டை அவங்க தொடர்ந்து மேடைகளில் வச்சுட்டே இருப்பாங்க. முதல்வர் அவர்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபி வந்து அதிமுகவோட இணைஞ்சிருக்கு. ஸோ சிறுபான்மையினர்களுடைய வாக்கு அங்கே போகாது. அந்த வாக்குகள் ஃபுல்லாக திமுகவுக்கு தான் கிடைக்கும். ஒரு 16% வாக்குவோடு தான் நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம் அப்படிங்கிற தான் முதலமைச்சர் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. அதிமுகவினுடைய கூட்டணிகளில் இருக்கிற நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் மாதிரி. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட் பேங்குங்கிறது அவங்க கட்சிக்கு இருக்கோ இல்லையோ சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்கு அவங்களுக்கு இருக்கா மாதிரி அவங்க எப்போவுமே ஒரு அதில் வந்து ஒரு நிலையை, ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க. அவங்க கட்சியாலே அவங்களுக்கு ஓட்டு போடுவானான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சிறுபான்மை ஓட்டு எங்கள்கிட்ட ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 16% 17% எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதில் இருந்து தான் வாக்கை சந்திக்க போகிறோம் தேர்தலை அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. அப்போ நான் உங்களை கேட்குறேன், இது வரைக்கும் திமுக தோக்கவே இல்லையா? எத்தனை முறை மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேயும் சரி 13 ஆண்டு காலம் ஆட்சிக்கே வர முடியல. அப்போ சிறுபான்மையர் யாருக்கு வாக்களித்தாங்க? சரி, அதே மாதிரி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அவங்கள ஆட்சிக்கே வரவிடாமல் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள சூழலில் இவங்க சிறுபான்மையினர்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர்களுக்காக என்ன இவங்க பாதுகாப்பாக இருந்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க? இப்போ சிறுபான்மையினர்களுக்கு அவர்களுக்கு செஞ்சதே என்ன? சிறுபான்மை மக்களுக்காக ஏதாவது நலத்திட்டங்கள் இருக்கா? தனியாக ஏதாவது நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க? இல்லை சிறுபான்மை மக்கள் மேம்பாட்டுக்காக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை அவங்க கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, தேர்தல் வாக்குறுதி, அந்த தேர்தல் வாக்குறுதியாவது மக்கள் எல்லாத்துக்குமே அதை நிறைவேற்றியிருக்காங்களா? அதையே செய்யலையே. அப்புறம் எப்படி இந்த சிறுபான்மை மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க? இதுக்கு அவங்க சொல்கிற ஒரே காரணம் பிஜேபி கூட்டணி தான். இந்த கூட்டணி இருந்தால் சிறுபான்மையர்கள் வாக்களிக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்துல எல்லாம் பிஜேபி ஜெயிச்சிருக்கே. இப்போ அவங்கெல்லாம் அதில் வாக்களிச்சிருக்காங்களே. இப்போ இவங்க எப்படி ஒரு தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோ அதே மாதிரி பிஜேபியும் தேர்தலில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி. இப்போ நீங்கள் என்னதான் பேசினாலும் பாரத பிரதமர் யார்? எங்கே நீங்கள் இப்போ தனிச்சு நில்லுங்க, சரி சிறுபான்மை வாக்கு இருக்குல்ல உங்களுக்கு, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 16% இருக்குது, அது எங்களுக்கு அப்படியே பேங்க்கில் இருக்க மாதிரி டெபாசிட் பண்ண மாதிரி. அப்போ அதை நம்பி நாங்கள் அதிலிருந்து தானே போகிறோங்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 16% இருக்குன்னா இன்னும் ஒரு 15-20% இருந்தால் போதுமே. உங்கள் வாக்கு இருக்கும்ல. இப்போ உங்கள் வாக்கு, திமுகவுடைய வாக்கு எவ்வளவு? ஒரு 20% இருக்குமா? சரி 25ன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி. இப்போ இது ஒரு 16. அப்போ என்னாச்சு? 25 16 42.
அப்போ 42% தான் நீங்கள் வெற்றி பெற்றுருவீங்களே. கூட்டணியே தேவையில்லையே. இப்போ அதில் பாஜக, அதாவது விசிகால இருந்து நம்ம இவரில் இருந்து வைகோல இருந்து 2 கம்யூனிஸ்ட்டுக, அப்புறம் நம்ம இன்னும் சில முஸ்லீம் லீக்கு, இப்படி சில கட்சிகள் இன்னும் இருக்கும். இந்த வேல்முருகன் போன்றவர்கள், இப்படி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கொங்கு ஈஸ்வரன் அவர், இப்படி நீங்கள் எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சுக்குத்தானே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க இது வரைக்கும். அதுக்கு தான் நான் சொன்னேன், அறிஞர் அண்ணா அவர்கள் காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா நான் அறிஞர் அண்ணா அவர்களை சொன்னேன்னு சொன்னால், மாண்புமிகு மறைந்த கன்னியத்தென்றல் காகிதம் இல்லத்து அண்ணாவோட கூட்டணியில் இருந்தார். அப்போ ராஜாஜி கூட்டணியில் இருந்தார். இப்போ இவங்க பிஜேபியை சொன்னால் அப்போ ராஜாஜி யாரு? இவங்க பிஜேபியை சொன்னால் ராஜாஜி யாரு? ராஜாஜி இவங்களோட கூட்டணியில் இருந்திருக்காருல்ல. அப்போ இவங்க எல்லாரையும் கூட்டு சேர்ந்து தானே இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னொரும் அதுக்கு மேலேயும் ஒரு நிலை சொல்கிறேன், இப்போ அவங்க கூட்டணிக்குள்ள பெரிய ஓட்டை இருக்குங்க. ஆமாம். இல்லை, அப்புறம் பிஜேபி தொடர்ந்து முஸ்லீம்கள் மீதான வன்முறையை செலுத்துகிறாங்க. அப்போ இந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும், வக்ஃபு வாரிய சட்டமாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கிஜா போடுறதா இருக்கட்டும், இது சார்ந்து பிஜேபியினுடைய நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னு அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அதாவது இப்போ சிஏஏங்கிற சட்டம் யாருக்கானது? நம்ம இந்தியாவுள்ள பார்டரில் உள்ளவங்களுக்கானது. வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊருக்குள்ளே வந்தவங்க அவங்க நம்ம ஆளுகளா வெளியாளுகளாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு உள்ள அமெண்ட்மெண்ட், சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது சிஏங்கிறது சிட்டிசனுடைய அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது ரெகுலராக இருக்குது. அதில் அவங்க அதை சேர்த்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கவங்களை யாரையும் நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவோம்னு சொல்லலையே. இந்தியாவில் இருக்க முஸ்லீம்களையோ இந்தியாவில் இருக்கவங்களையோ வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லலை. சரி, இதுக்காக போராடுறவங்க யார்? டெல்லியிலலாம் போராடினது யாருன்னா வங்கதேசத்திலிருந்தும் மற்ற ஊர்களில் இருந்தும் வந்தவங்க. இப்போ இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இதில் என்ன இருக்குது? ஒரு இதுவுமே இல்லையே. இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், தமிழர்கள். சரி, அதே மாதிரி இப்போ நீங்கள் இவங்களை இறக்கி போராட்டம் வச்சாங்க, சிஏஏக்காக போராடினாங்க. ஏன் ஸ்ரீலங்கா சிட்டிசன்களுக்கு இங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன்னு தானே அதில் சொல்லியிருக்கு. ஏன் அவங்கள இறக்கி போராடலை? ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஃப்யூஜியாஸ் கேம்பில் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு கேம்ப்லையும் வச்சுருக்காங்கல்ல கேம்ப் போட்டு. இப்போ கேம்பில் இருக்கவங்களை கொண்டாந்து ஏன் போராட வைக்கல சிட்டிசன்ஷிப் கேட்டு? இவங்க ஏங்க சம்மந்தமே இல்லாத ஆளுகளுக்கு காசு கொடுத்து போராட வைக்கிறாங்கங்க சிஏஏக்கு. அதே மாதிரி வகுப்பு சட்டம், இவங்க எல்லாருமாக சேர்ந்து முதலாளிகள் 200 முதலாளிகள் கொள்ளையடிக்கிறான். அதாவது 9 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குங்கிறாங்க. முதல்ல டிஃபென்ஸுக்கு சொத்து இருக்கு, 2வது ரயில்வேக்கு சொத்து இருக்கு, 3வதாக இருக்கிறது வகுப்போடுக்கு இருக்குன்னு சொல்றாங்க, மத்திய அரசு சொல்லுது. இப்போ இவ்வளவு காலமாக காங்கிரஸில் நீங்கள் கூட்டணியில் இருந்திருக்கீங்க, எல்லாமே இருந்திருக்கீங்க, ஏன் இதை சொல்லலை? சரி, இந்த 9 லட்சம் கோடியையும் இந்தியாவில் இருக்க 200 பெரிய பெரிய பணக்காரர்கள் அவங்க தாங்க எதுக்குறாங்க. இப்போ அந்த வகுப்போடுல இருந்து வர்ற பணத்தில் ஏழை எளிய மக்களுக்கு யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கேட்டு சொல்லிடுங்க. ஒரு ஏழை எளிய மக்களை, இஸ்லாமியர்களை வகுப்போடுல இருந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, இல்லை வகுப்போடுல இருந்து மருத்துவமனை கட்டியிருக்காங்க, வகுப்போடுல இருந்து பெரிய காலேஜ் கல்லூரிகள்லாம் கட்டியிருக்கிறாங்க, இல்லை வகுப்போடுல இருந்து எங்களுக்கு வேண்டிய எல்லா திருமண உதவி எல்லாம் செய்கிறாங்க, எங்கள் ஒருத்தரை சொல்லுங்க, யாரையாவது நீங்கள் இன்டர்வியூ எடுத்து பாருங்க. அறிவாலயமே வகுப்போடு சொத்துல தான் இருக்கு. மவுண்ட் ரோட்ல அண்ணா சிலை இருக்குல்ல, அதுல இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா வகுப்பு சொத்து. காங்கிரஸுடைய கிரவுண்டு எல்லாமே வகுப்பு சொத்து. எல்லாரும் எல்லாம் லீஸ் போட்டு அவங்கவுங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே ஏழை எளிய மக்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டம் நல்ல சட்டம், இஸ்லாமியர்களுக்கான சட்டம், ஏழை எளிய மக்களுக்கான சட்டம். அரசியல் பண்றாங்கன்றீங்க. முழுக்க முழுக்க அரசியல். இது என்ன சொல்றதுன்னா, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களையோ எல்லா மக்களையும் இப்போ இவங்க ஜாதி இல்லாதவங்கிற மாதிரி பேசுறாங்க. ஜாதியை பற்றி தானே சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ திமுகவில் இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டா கூட ஜாதி இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு அம்மா தான் அப்படி கொடுப்பாங்க எல்லாருக்கும் சீட்டு. ஜாதி பார்க்கறதில்ல. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவங்கெல்லாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. அதிமுகவில் தான் ஜாதியை பார்க்கறதில்ல, யாரை வேண்டாலும் நிப்பாட்டுவாங்க. இதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இதில் ஆம்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீம்களுக்கு தான் தொடர்ந்து காங்கிரஸ் காலங்கள்லேருந்து சீட்டு கொடுத்து வந்திருப்பாங்க. ஆம்பூர் தொகுதியில்
கடந்த முறை மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித்தலைவர் அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவருக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வச்சாங்க. அப்ப இதே வார்த்தையை சொல்லி அவருக்கு எதிராக திமுக காரங்க நாவூர் அனிபாவை நிப்பாட்டினாங்க. நாவூர் அனிபா இங்க தோத்து போயிட்டாரு. அப்ப முஸ்லிம்கள் வாக்கு எங்க இருக்கு அவங்க பேங்க்ல? இப்ப நீங்க இதே என்கிட்ட கேட்ட கேள்விய நான் அம்மாட்ட கேட்டேன் நேரடியா. இப்ப நீங்க என்கிட்ட ஈஸியா அதை கேட்டீங்க. நான் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்க வீட்டில் போய் பேஸ் கார்டன்ல போய் அவங்கள்ட்ட கேட்குறேன். அங்கே ரெகுலராக காங்கிரஸ் காலத்தில் இருந்த தொடர்ந்து இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி, அதனால இஸ்லாமியர்கள் தான் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அது அதிமுக திமுக எல்லாம் மாறி மாறி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் இருக்கும் போதே இஸ்லாமியர்கள் தான் எம்எல்ஏவா இருந்திருக்காங்கம்மா. நீங்க இப்படி திடீர்னு ஒருத்தரை கொண்டாந்து மாற்றி போடுறீங்களா? அப்போ எனக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர மற்றவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, இல்லை இஸ்லாமிய சமுதாய மக்கள் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்களா சேக் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இல்லைம்மா நான் என் மனசில் பட்டதை சொன்னேன் அப்படின்னு. பார்த்துடலாம் அதையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாற்றி போட்டாங்க. அவர் வெற்றி பெற்றாரு, கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. அவரை எதிர்த்து நின்றவர் சாதாரண ஆள் இல்லை, பிரபலமான நாகூர் அனிபா. அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பாடல்ல இஸ்லாமிய பாடல்களை பாடி உலகம் முழுவதும் பிரபலமானவர். அன்னைக்கு ஆனா அதிமுக கூட பிஜேபி இல்ல. அன்னைக்கு பிஜேபி இருந்துச்சா இல்லையாங்கிறத விட நீங்க சொன்னதுக்கு காரணம் முஸ்லீம்கள் வாக்கு அதிமுகவுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அதாவது அவங்கள்ட்ட தான் அந்த பேங்க் இருக்குங்கிற பேச்சை கொண்டாடாதீங்க. நீங்க சொன்னது என்ன, 16% ஓட் பேங்க் அவங்கள்ட்ட. அப்படியே நாங்க 16ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறோம். நீங்க என்ன சொன்னீங்க எடுத்தடுப்புல? 16ல இருந்தெல்லாம் ஸ்டார்ட் ஆகல. நீங்க 0ல இருந்து கீழே ஸ்டார்ட் ஆக போறிய. நீங்க மேல எல்லாம் வர முடியாது. இந்த தடவை மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல. தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர் சமூகத்தில் இஸ்லாமியர்கள் வந்து அரசியலாக ஒருங்கிணைஞ்சதுல ரொம்ப ஸ்டார்டிங்கில் அவங்க தான் ரொம்ப அரசியலாக ஒருங்கிணைஞ்சாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள்லாம் கொஞ்சம் அரசியல் பட்டாங்க. இப்போவுமே பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அவங்க. சரி, அப்படி இருக்க பட்சத்தில் ஏன் அவங்க அதிமுகவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதிமுக மாதிரி என்ன சொல்றது, சாதிய பாகுபாடுகள் இல்லாம தமிழர்களை தமிழர்களாக மதிச்சு அதாவது அந்த மக்களுக்கான நலத்திட்டங்கள் செய்வது அதிமுக தான். இப்போ நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய நலத்திட்டங்கள் நீங்க பாருங்க. அவர் 4.5 ஆண்டு காலம் இருந்திருக்காரு. கல்வியாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் மருத்துவ கல்விக்கு 7.5% அவர் தான் கொண்டு வந்தார். அவர் மூளையில உதயமானது, அவருடைய சொந்த சிந்தனையில் உதயமானது, யாரும் சொல்லி செய்யல. ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மக்கள் இந்த நீட்டை மீறி அவங்க வரணும் அப்படின்டா. இப்போ அதனால நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா 2000 பேர் 1500 பேர் இன்னைக்கு மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு அவர் உருவாக்கி கொடுத்தாரு. அதே மாதிரி ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரிகளும் அந்த மருத்துவமனைகளும் பண்ணக்கூடிய வேலைகளை அவர் பண்ணாரு. இதுவரை யாரும் பண்ணாத சரித்திர நிகழ்வு அம்மாவுடைய ஆட்சி. மிச்சமில்ல அந்த 4.5 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சி. அது மாதிரி அவர் செய்யாத திட்டங்களே இல்லை, அவ்வளவு நலத்திட்டங்கள். இன்னொன்று, கொரோனாவில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த வருமானமுமே அரசுக்கு கிடையாது, ஆனா எல்லா நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காரு. நீங்க கொரோனா காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 19ல் இருந்து 20, 21 அவர் ஆட்சி முடிகிற வரைக்கும் 2 வருஷம். 19ல் COVID-19 ஸ்டார்ட் ஆகி 21 வரைக்குமே ஏன்னா அதுல இருந்து ஒரு நிலை திரும்பல. இப்போ அவர் ஆட்சி முடிகிற வரைக்குமே மொத்தம் 4.5 ஆண்டு காலம் அவர், அதுல 2.5 ஆண்டு காலம் தான் சரியா இருந்திருக்கு. 2 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா சுத்தமா வருமானம் இல்லை. அப்போ அந்த நிலையிலையும் விலைவாசி ஏற்றலை, தண்ணி வரி ஏற்றலை, வீட்டு வரி ஏற்றலை, பால் விலை ஏற்றலை, மின்சார கட்டணம் கூட்டலை. இப்போ இவங்க வந்து இதையெல்லாம் எத்தனை மடங்கு கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு, கல்வி, பொருளாதார மேம்பாடு எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. 1947 இருந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் 21ல் விட்டுட்டு போகும்போது தமிழக அரசுக்கு 4.5 லட்சம் கோடி கடங்க. இவங்க வந்து இந்த 4.25 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கடங்க, 9 லட்சம் கோடி இப்ப கூடுதலாகவே வாங்கியிருக்காங்க. சரி, இது போக வருஷத்துக்கு 1,60,000 கோடிக்கு வரியும் மற்ற அதுகளையும் கூட்டியிருக்காங்க.
அந்த வருமானம் 1,60,000 கோடி வருஷத்துக்கு வருது எக்ஸ்ட்ரா. எடப்பாடியார் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தமிழக அரசினுடைய வருமானம் 1,60,000 கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு. கூட்டணி கட்சிகள்ல பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதிமுக இங்க கட்சியிலையுமே என்டிஏலையுமே என்னன்னா இப்போ பிஜேபி மட்டும் தானே இருக்கு. பிஜேபி இருக்கு, நீங்க இருக்கீங்க, வேற யாரும் இன்னும் சேரலையே. அதுக்கு நேரம் இருக்குல்ல. எங்க இன்னும் 11 மாசமோ 10 மாசமோ இருக்கு. இப்பவே சேர்ந்து என்ன செய்யறது? 15 நாள் வரைக்கும் பொறுங்க. அந்த இப்போ இவர் கம்யூனிஸ்ட் சண்முகம் பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு? 98% இவங்க கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல சொல்றாரா இல்லையா? அதே மாதிரி 4 சீட்டு 3 சீட்டுக்கெல்லாம் நாங்கள் போக முடியாதுங்க, இரட்டை இலக்கத்தில் வேணும்ன்ற கேட்குறாரா இல்லையா? அதே மாதிரி வைகோ அவங்க அந்த அவங்க தாயகத்தில் அவங்களுடைய கூட்டத்தில் என்ன சொல்றாங்க? ஆமா, அதாவது எங்களுடைய இப்போ அந்த பம்பர சின்னம் அவங்க இது, அந்த சின்னத்தை நாங்கள் திரும்ப தக்க வைக்கிறதுக்கு 7 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி இவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 7 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும். யாரு? விசிகாவுக்கும். விசிகா 15 கேட்குறாங்க. ஆமா, அதுக்கு மேலே கொடுத்தா தான் அவர் சின்ன இப்போ ரெகக்னைஸ் ஆயிருக்கு. அது நிற்கும், இல்லைன்னா நிற்காது. வன்னியரசுல 50 கேட்குறாரு. அப்போ என்ன? அப்போ இது காங்கிரஸ் 72 கேட்குறாங்க. அப்போ அவங்க துணை முதல்வர் வேணுங்கிறாங்க. காங்கிரஸ் துணை முதல்வர் வேணுங்கிறாங்க. அப்போ இந்த நிலையில இது எங்கே போய் சேரும்? இவ்வளவு நெருக்கடி ஏன் கொடுக்குறாங்க? ஏன் திமுகவினுடைய தலைமை சரியா இல்லையான்னு? இல்லை, திமுகவுக்கு தலைமையே இல்லைங்க. தலைமை சரியில்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க. எங்கே இருக்குது தலைமை? எங்க மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, இப்போ எடப்பாடியார் கட்டுக்கோப்பாக வச்சிருக்கார். அதாவது பல பேர் வெளியில் பல இதுவும் பேசலாம். ஆனால் இன்னைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்து அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறது யாரு? எடப்பாடியார். இங்கே துரைமுருகன் யாரோட அரசியல் பயணம் பண்ணவர்? கலைஞர், அண்ணா கூட எல்லாம் பயணம் பண்ணவர். இப்ப இவருக்கு அவர் பையன் மாதிரி இருப்பாரா? எப்படி இருப்பாரு மு.க. ஸ்டாலின்? இவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? சரி, அதை விட்டுருங்க. கே.என். நேருலாம் எவ்வளவு வயசானவர்? பொன்முடியெல்லாம் எவ்வளவு வயசானவர்? அப்ப இவங்க எல்லாரும் அவங்க பையன் வயசுல உள்ள ஆளை தலைவராக ஏற்றுக்கிட்டு எந்த அனுபவமும் இல்லாம டெய்லி சினிமா ஷூட்டிங் போய்கிட்டு இருந்தவரை அவரை கொண்டாந்து முதல்வர்னு வச்சுக்கிட்டு, ஏங்க இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவு பாதிச்சிருக்கு. ஈரக்குலையே அழுகி போச்சு. காவல்துறையினுடைய ஈரக்குலையே என்ன? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே நான் பெரியாளா நீ பெரியாளான்னு காவல்துறையில் இருக்க பெரிய ஆளுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. டிஐஜி லெவலில் இருக்கிறவரை கைது பண்ணப்படுறாரு. நீங்க பார்த்துருப்பிய. இது வரைக்கும் இது மாதிரிலாம் நடந்திருக்கா? அதே மாதிரி டிஐஜி லெவல்ல இருந்து காவல்துறையில் இருக்க எல்லாருமே கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க. எல்லா பக்கமும் பிரச்சனை இருக்கு. இவருக்கு கீழே இவர் கண்ட்ரோல்ல இருக்க காவல்துறை இவர் கண்ட்ரோல்ல இல்லை. என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியல. அதே மாதிரி ஒரே மாசத்துல 878 வன்புணர்வு கேஸ் பதிவாயிருக்குங்க பெண்கள் மீது. ஆமா, அதாவது குழந்தைகள்ல இருந்து மொத்தமா பள்ளியில படிக்கிற குழந்தைகள்ல இருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ஊர்ல நடந்திருக்கா எங்கேயாவது? அது சமூக பிரச்சனைன்னு தானே சொல்லுவாங்க. எப்படி சமூக பிரச்சனை? அப்ப இது யார்? சரி, சமூக பிரச்சனை தாங்க, ரைட்டுங்க. வன்புறவு பண்றது, பிட்பாக்கெட் அடிக்கிறது, கொலை பண்ணிடுறது, சொத்தை ஏமாத்துறது, இதெல்லாமே சமூக பிரச்சனை. நான் இல்லைன்னு சொல்லலை. சமூக பிரச்சனையை பாதுகாக்கிறதுக்கு தானே காவல்துறை இருக்கு. அப்ப காவல்துறை என்ன தூங்கிருச்சா? ஏவல் துறையா மாதிரி தூங்கிருச்சா? ஓகே, உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவா எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.